சுயநலமா இருக்காதீங்க சரியா? டெய்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் ஜெபிச்சுக்கிறீங்களா? அப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிச்சாரு. அவரோட சிறையிருப்பு மாறப்பட்டுச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்காக ஜெபிச்சா நம்ம சிறையிருப்பு மாறப்படுன்றதுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்படியும் ஜெபிக்கக்கூடாதுங்க. உண்மையாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மற்றவர்களுக்காக உருக்கப்பட்டு, பாரப்பட்டு, ஒரு ஏவுதலோட நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உண்மையாவே உங்க சிறையிருப்ப மாற்றுவாரு. உங்களுக்காக மாத்திரம், உங்க குடும்பத்துக்காக, உங்க ஃபேமிலிக்காக, உங்களுக்காக மாத்திரம் ஜெபிச்சுக்காதீங்க. அது தப்பு இல்ல, ஜெபிக்கணும். ஆனா நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன். உங்களுக்காக ஜெபிக்கிறதையும் நீங்க விட்டுருவீங்க. பிகாஸ் உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் நிறைவாக்கிடுவாரு. இன்னும் நீங்க அநேக பாரத்தோடு ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிக்க, இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்க அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கும் போது அது ஒரு மாதிரி நிறைவான சந்தோஷத்தை உங்க இருதயத்துல கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.